I take immense, and this is a very, very important responsibility on behalf of particularly our hospital to let people know that how important are kidneys and what can actually affect the kidneys. So அந்த ஒரு விஷயத்தை ஜனங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக as a noble cause we have our doctors here to take this to the people for them to have a better understanding on how do we take care of our kidneys, how do we save our kidneys. But before that, I would like to talk a bit about the organization. Asian Institute of Nephrology and Urology, our main motto is to establish us as a premier institute in nephrology and urology and be obliged to provide excellent patient care with highest level of excellence in healthcare. We are here in this industry for more than 10 years and we definitely take pride that we have been working with a lot of excellence, clinical excellence particularly to mention about. Today we are available in almost 6 cities with 8 branches and 5 states currently as we speak, and there are a lot more to come in. I take great pleasure in introducing our esteemed doctors, Dr. Arun, Chief Urologist, AINU Chennai, Dr. Navinath, Senior Consultant Nephrology, AINU Chennai, and Dr. Krishna Chaitanya, Senior Consultant Nephrology, AINU Chennai. We'll start the session now. So once the 12th அன்னைக்கு வேர்ல்ட் கிட்னி டே வருது. ஸோ ஒரு கிட்னி ஹெல்த் பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்து ஏஷியன் இன்ஸ்டியூட் ஆஃப் நெஃப்ராலஜி அண்ட் யூராலஜி ஹாஸ்பிட்டல் சென்னையிலேருந்து ஒரு கேம்பெயின் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது ரொம்ப உப்பு ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ உப்பு அதிகமாக எடுத்துக்கிறதுனால கிட்னியில் மட்டும் இல்லாமல் உடம்புல என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படின்றத மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த கேம்பெயின் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த கேம்பெயின் முன்னிட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு 12ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் பிளட் ப்ரெஷர் செக் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கிட்னியில் எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் இது எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ மக்கள் வந்து இந்த கேம்பெயினை யூஸ் பண்ணிக்கிட்டு வந்து அவங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு கிட்னியில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லது. அப்படியே கிட்னியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஆரம்பகட்ட நிலையில் நம்ம கிட்னி பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான வைத்தியம் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக கிட்னி ப்ராப்ளம் ஆகாமல் தடுக்க முடியும். ஸோ ரொம்ப ப்ராப்ளம், அதாவது ஜாஸ்தியாக கிட்னி ப்ராப்ளம் ஆனால் தான் டயாலிசிஸ் இந்த மாதிரியான வைத்தியம்லாம் தேவைப்படும். ஆரம்பகட்ட நிலையில் உங்களுக்கு தொந்தரவே இல்லைனாலும் கிட்னி ப்ராப்ளம் இருக்குது நம்ம கண்டுபிடிச்சோன்னா எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் பார்க்குறனால வந்து பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்கலாம். நன்றி. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மந்த் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா வித் ரிகார்ட் டு த கிட்னி, இது வந்து இந்த மந்தில் தான் வந்து வேர்ல்ட் கிட்னி டே அப்படின்றது இருக்குது. எவ்ரி இயர் மார்ச் மாதம் 2nd Thursday வந்து வேர்ல்ட் கிட்னி டே அப்படின்னு சொல்லி ஒரு 2006 வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 20 இயர்ஸாகவே வந்து இந்த கேம்பெயின் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கிட்னி டிசீஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் எல்லா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றக்காக வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த வேர்ல்ட் கிட்னி டே வந்து கொண்டாடப்படுது. ஸோ இந்த வருஷம் வந்து 12ஆம் தேதி, அதாவது 2nd Thursday of March 12ஆம் தேதி வருது. ஸோ அதை முன்னிட்டு இந்த மார்ச் மாதத்தில் வந்து கிட்னி டிசீஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் பேஷண்ட்ஸ்ட்டை எடுத்துகிட்டு போகிறக்காக வந்து ஒரு முன்னெடுப்பாக வந்து எய்னு ஹாஸ்பிட்டல் இது நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வந்து உப்புக்கும் கிட்னி பிரச்சனைக்கும் இருக்கிற சம்மந்தத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. எல்லாருக்குமே வந்து பிளட் ப்ரெஷர், அதாவது உயர் ரத்த அழுத்தத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னனாலே எல்லாருமே உடனே ஸ்ட்ரோக் பற்றி, ஹார்ட் பற்றி எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வந்துடுது. பட் கிட்னியை பற்றி எல்லாருக்குமே வந்து தெரியறதில்லை. ஸோ அந்த விழிப்புணர்வை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றக்காக தான் இந்த கேம்பெயின். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு இதயத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நெஞ்சுவலி வரும், இப்போ எனக்கு ஏதோ நெஞ்சில் பிரச்சனை இருக்குது போல் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸ்ட்ரோக் அப்படின்னா ஒரு கை கால் வராது, அப்போ ஓகே மூளைக்கு போகிற ரத்தோட்டத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிடும். பட் கிட்னிக்கு இந்த மாதிரி எதுவும் சிம்டம்ஸ் இருக்கிறது இல்லை. கிட்னி மொத்தமாகவே மோசமானால் தான் பேஷண்ட் சிம்டம்ஸே வருது. ஆரம்பகட்ட நிலையில் கிட்னியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா பேஷண்ட் தெரியறதே இல்லை. அதனால தான் கிட்னியை பற்றி வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும் அப்படின்றக்காக வந்து நாங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். உப்பு பற்றி ஒரு குட்டி கதை மட்டும் சொல்கிறேன், ஒரே ஒரு 30 seconds தான். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உயிரினங்கள்ன்றது வந்து கடலில் இருந்து ஆரம்பிச்சிச்சு இல்லையா? ஸோ கடலில் வந்து உப்பு நிறையா இருக்குது. ஸோ உயிரினங்கள் வந்து உயிர் வாழ்றதுக்கு உப்பே தேவையில்லை. உயிரினங்கள் எப்போ நிலத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சோ உப்புன்றது வந்து ரொம்ப அரிதாயிருச்சு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா பரிணாம வளர்ச்சி படியாகவே வந்து எவல்யூஷன் வைஸே வந்து நம்மளோட கிட்னிஸ் எப்படி டெவலப் ஆகிருக்கு அப்படின்னா இருக்கிற கொஞ்சம் சால்ட்டை எப்படியா சேவ் பண்ணணும், இப்படி தான் வந்து கிட்னிஸ் டெவலப் ஆகிருக்கு. ஸோ சால்ட்டுன்றது இருந்தாலே முடிஞ்ச வரைக்கும் அந்த சால்ட் எல்லாம் உடம்புக்குள்ளே வச்சுக்கணும், யூரினில் வெளியில் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து கிட்னிஸ் வந்து டெவலப் ஆச்சு. பட் இது வந்து எவல்யூஷன் வைஸ் நடந்தது. நம்ம வந்து ஆதி மனிதர்கள் இருந்தப்பெல்லாம் வந்து பெருசாக உப்பு இல்லை, அதெல்லாம் இல்லை. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உப்பு ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாத்துலேயும் உப்பு ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. பட் ஸ்டில் இன்னும் நம்ம கிட்னி அந்த காலத்தில் இருந்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ உப்புன்னு ஒன்று நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே வந்து அது உடம்புல வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது. ஸோ ஜென்ரலாக ஒரு உப்பு நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னா நம்மளோட தசைகள் வேலை பார்க்குறதுக்கும் நரம்புகள் வேலை பார்க்குறதுக்கும் தேவை. அதுக்கு WHO ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 5 கிராம் உப்பே போதுமானது.
ஆனால் இப்போ இந்தியாவில் இருக்கிற ஸ்டடீஸ் தமிழ்நாட்டில் இருந்துமே இந்தியாவில் இருந்துமே டேட்டாஸ் எடுத்ததில்ல ஐசிஎம்ஆர் டேட்டா என்ன சொல்லுதுன்னா ஆன் அன் ஆவரேஜ் ஒரு இந்தியன் வந்து நியர்லி 10 grams ஆஃப் சால்ட் பர் டே எடுக்கிறாங்க. ஸோ தேவையான உப்போட கிட்டத்தட்ட நம்ம டபுள் மடங்கு கூட உப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, உப்பு கூட இருக்கிறனால என்ன சார் பெரிய பிரச்சனை? உப்பு நம்ம உடம்புலே சேர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது கூட சேர்ந்து நீரும் சேர்ந்துருது. ஸோ அதனால் வந்து உடம்புல வந்து நீர் சத்து ரொம்ப ஜாஸ்தியாயிருது. இந்த நீர் சத்து ஜாஸ்தியாகிறப்ப இதே வந்து ரொம்ப நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்கு. இதனாலே வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம்ஸ் வருது. அதே மாதிரி இது நாளடைவில் கிட்னிலையும் வந்து ப்ராப்ளமில் போய் முடிஞ்சிருது. நம்மளோட ரத்த பிளட் வெசல்ஸ்னு சொல்லுவோம், அது எல்லாமே ரொம்ப திக்கனாயிருது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சயின்டிஃபிக் டேட்டா படியே வந்து நம்ம சோடியம் அதாவது உப்பு நிறையா எடுத்துக்கிட்டு இருக்கப்ப நமக்கு வந்து 30% இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் பிளட் ப்ரெஷர் அதாவது உயர் ரத்த அழுத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கிட்னி பற்றி நம்ம பேசுவோம். கிட்னி டேமேஜ் அதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்றதுக்கு இருக்கிறதுலே காமன் காஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீரிழிவு நோய் அதாவது டயபிட்டிஸ் தான் இருக்கிறதுலே காமனஸ்ட் காஸ். ரெண்டாவது காமனஸ்ட் காஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம் அதாவது ஹைப்பர் டென்ஷன். ஒரு ஷாக்கிங்கான ஒரு டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம நாட்டில் 3ல் ஒருத்தருக்கு உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்குது. ஸோ இதில் பாதி அதாவது கிட்டத்தட்ட 50% ஆஃப் த உயர் ரத்த அழுத்த நோய் இருக்கிற நோயாளிகளுக்கு அவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்ற பிரச்சனையே அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஸோ அதான் இந்த ஸ்டைட்லையுமே இருக்குது. இப்போ இன்னொரு டவுட் காமனாக எங்கள்கிட்ட பேஷண்ட் கேட்குறது வந்து உப்பு அப்படின்றப்ப லெஸ் தென் 5 grams அப்படின்னு சொல்லுவோம், சோடியம் அப்படின்னு சொல்கிறப்ப லெஸ் தென் 2 grams 2.3 grams அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உப்புன்றது சோடியம் குளோரைட் சரிங்களா. ஸோ அதனால் சால்ட் கண்டென்ட்ன்றது லெஸ் தென் 5 grams, சோடியம் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 2 grams. ஸோ ஒரு ஆவரேஜ் இந்தியன் கிட்டத்தட்ட 8 grams எடுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து வி ஆர் மோர் ப்ரோன் ஃபார் கிட்னி டிசீசஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன். ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் டெத்து ஒரு இயருக்கு வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் ப்ராப்ளம்னால இருக்குது. நிறையா பேருக்கு இதில் இருக்க ஒரு முக்கியமான ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ரோக், ஹார்ட் டிசீஸ் அண்ட் கிட்னி டிசீஸும் கூட. ஸோ உப்பை குறைங்க. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லையா, நம்ம உப்பு நிறையா எடுக்கிறோம். ஸோ நாங்கள் பேஷண்ட்ஸ்ட்டு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறப்ப எல்லாரும் நீங்கள் உப்பை குறைச்சிக்கோங்க சார் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எங்களை ஃபாலோ பண்ணுறப்ப இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்கிறது இல்லை. அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறோம், சார் உப்பு குறைச்சிட்டேன்னு சொன்னீங்களே சார் அப்படின்னா எல்லாருமே ஆமாம் சார் நான் சாப்பாடில் உப்பே போடுறது இல்லையே அப்படின்னு நினச்சி சொல்கிறாங்க. பட் உண்மையிலேயே நிறையா நேரங்களில் உப்பு அதிகமாக இருக்கிறது நம்ம எடுக்கிற அடிட்டிவ்ஸ்னால தான். பேஷண்ட் நாங்கள் சாப்பாடில் உப்பே போடுறது இல்லைம்பாங்க, ஆனால் ஊறுகாய் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, வெளியில் வாங்கி பேக்கேஜ் ஃபுட் ப்ராசஸ் ஃபுட்னு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, ட்ரை ஃபிஷ் அதாவது கருவாடு, எறா தொக்கு வெளியிலேருந்து வாங்கி இந்த பேட்டர், தோசை மாவு இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சால்ட் எக்ஸஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது அவசியம். பட் நார்மலாக இருக்கிறவங்க இதெல்லாம் எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறது ஓரளவுக்கு முக்கியமான ஒன்று. ஸோ இது நான் ஏற்கனவே உங்களை சொன்ன டேட்டா தான் இது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்க வேண்டிய சால்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 to 5 grams, நம்ம எடுக்கிறது 8 to 10 grams. தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டடி படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியர்லி 30% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் ப்ராப்ளம் இருக்குது. இந்த 50% அந்த 30% ஆஃப் த பேஷண்ட்ஸில் 50% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்றதே தெரியறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் கிரானிக் கிட்னி டிசீஸ், ஸோ கிட்னியோட பிரச்சனை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 to 17% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு வந்து சம் ஃபார்ம் ஆஃப் கிட்னி டேமேஜ் இருக்குது. அந்த கிட்னி டேமேஜ் அதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ் நாங்கள் சொல்கிறது 60% to 70% நோய்களுக்கு 2 பிரச்சனால தான் வருது. ஒன்று சுகர், இன்னொன்று பிளட் ப்ரெஷர். இது ரெண்டுமே நம்ம நல்ல கண்ட்ரோலில் வச்சோம் அப்படின்னா கிட்னி ப்ராப்ளம் நிறையா ஆகாமல் கண்டிப்பாக தடுக்க முடியும். இதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா இது நம்ம ஒழுங்காக தடுக்கல அப்படின்னா ஏற்கனவே இந்தியாவில் ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேஷண்ட்டுக்கு புதுசாக டயாலிசிஸ் தேவைப்படுற அளவுக்கு கிட்னி மோசமாகுது. ஸோ கிட்னி மோசம் அப்படின்னாலே டயாலிசிஸ்ன்ற அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் கிட்னி டேமேஜ் அப்படின்னா வந்து மருந்து மாத்திரைகளே சரி பண்ண முடியும். பட் அந்த ஸ்டேஜ் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கிட்னி ரொம்பவே மோசமாகி டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி வர நோயாளிகளோட எண்ணிக்கையே போக போக அதிகரிக்க தான் போகுது. ஏன்னா இந்தியாவில் சுகர் நோயாளிகளையும் ப்ரெஷர் நோயாளிகள் நம்பரும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஸோ இப்போ நாங்கள் இதிலேருந்து என்ன பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா பிளட் ப்ரெஷர் அப்படின்றது ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்றது வந்து பேஷண்ட்ஸ்க்கு தெரிய வைக்கணும். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 50% நோயாளிகளுக்கு வந்து அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்றதே தெரியறது இல்லை. அதே மாதிரி இதுக்கான ஒரு மூல காரணமான இன்க்ரீஸ்ட் சால்ட் இன்டேக்கை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கிறதுக்கான அவேர்னஸ் பேஷண்ட்ஸ்ட்டு எடுத்துகிட்டு போகணும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இந்த பேக்கேஜ் ஃபுட் ப்ராசஸ் ஃபுட்லேருந்து தான் வருதுன்னு நான் சொன்னால இந்த பேக்கேஜ் ஃபுட்லலாம் வந்து இருக்கிற லேபிள் பின்னாடி இருக்கும், அதில் சோடியம் கண்டென்ட் இதெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குற அந்த பக்குவம் நம்ம எல்லாருக்குமே வர்றது நல்லது. இது முன்னாடியே நம்ம இதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா பிளட் ப்ரெஷர் வராமல் தடுக்க முடியும். அதனால் வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்து வராமல் கண்டிப்பாக தடுக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னோடனே இப்போ எங்கிட்ட பேஷண்ட்ஸ் வரப்போ அவங்க எல்லாரும் சொல்கிறது வந்து சார் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன் சார், அதனால தான் சார் எனக்கு பிபி கூட இருக்குது. அது மட்டுமே ஒரு காரணம் இல்லை. ஸ்ட்ரெஸ் அண்ட் மென்டல் ப்ராப்ளம்ஸ்னால வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து பிபி அதிகமாகலாம். பட் அது மட்டுமே ஹைப்பர் டென்ஷனுக்கான காரணம் இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். ஒரு 2 நாள் நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன். 3 வருஷம் முன்னாடியே அவருக்கு வந்து ஹெல்த் செக்அப் பண்ணுறப்ப பிபி கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஆனால் அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, அவராக வந்து வேலை போலனால நமக்கு பிபி கூட இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் செக் பண்ணவே இல்லை. இப்போ 2 வருஷங்கள் சேர்ந்து வரப்போ ஏற்கனவே கிட்னி டேமேஜ் ஆகிடுச்சு, பிபி ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ நான் அதுக்கு வைத்தியம் பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். அந்த 2 வருஷம் முன்னாடியே அவர் பிபி கூடுறப்ப எல்லாமே வைத்தியம் ஒழுங்காக பார்த்துருந்தாருன்னா கிட்னி டேமேஜ் வராமல் அவருக்கு தடுத்திருக்க முடியும். ஸோ இதுக்காக தான் நாங்கள் பேஷண்ட்ஸ்கிட்ட வந்து ஒரு கேம்பெயினாக நாங்கள் என்ன கொண்டு போகிறோம் அப்படின்னா, ரொம்ப உப்பு ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ இது பேஷண்ட்ஸ்கிட்ட கொண்டு போகிறப்ப சால்ட் இன்க்ரீஸ்டாக அவங்க எடுக்கிறப்ப என்னென்ன பிரச்சனை அவங்களுக்கு வரலாம் அப்படின்றது ஒரு கேம்பெயினாக அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போக முடியும் நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிட்னி டே டைமில் இது எடுத்துகிட்டு போகிறது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம்.